வெல்கம் பேக் கைஸ். ஸோ நான் வந்து அமேசானில் வந்து ஏதாச்சும் ஒரு புது கம்பெனியில் வந்து நெக் பேண்ட் ஆர்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்கலான்னு நான் வந்து யோசிச்சேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட் ரேபிட்டுங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 2 நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நெக் பேண்ட்னா Madrabbit பேஸ் ஆன் ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா Madrabbit ஃப்ளை வயர்லெஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பேஸ் ஆன் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளை வயர்லெஸ் பற்றி வந்து வரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக ஒரு ஃப்ளாக்ஷிப் நெக் பேண்டில் வந்து எந்த அளவுக்கு பேக்கிங் இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஆன் ஆஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங், டீப் பேஸ், இஎன்சி, அப்புறம் டூயல் பேரிங், அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 20 hours ஆஃப் மியூசிக்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட ரேப்பரை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ இந்த ரேப்பர் சவுண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து கேளுங்க என் வாய்ஸ்க்கு பதிலாக. ஸோ வாவ், செம சாட்டிஸ்ஃபைங்கான சவுண்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த சீலை வந்து இப்போ கட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து மேக்னெட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. செமையாக வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன, இது நமக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிராண்டிங் கார்டு மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ பிராண்டிங் கார்டு மாதிரி தான், யூசர் மேனுவல் வந்து கிடையாது. கீழே இருக்கிறது அதிகமாக யூசர் மேனுவலாக வந்து இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல். ஸோ இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அது மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த யூசர் மேனுவலை வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பேண்டுக்கு வந்து வருவோம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் நல்லா கிளாஸியாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து எடுக்கலாம். இங்கே மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்து இருக்குது. ஒரு வழியாக வந்து எடுத்தாச்சு. ஸோ இதையும் அப்படியே நம்ம வந்து எடுத்துனோம். ஸோ எடுத்தாச்சு. சிலிக்கானோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 days வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட பாடி ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியான சிலிக்கானில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து சிலிக்கானில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த சிலிக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக கொடுக்காம நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக யூ ஷேப்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது போட்டு வியர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா சூப்பராக கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பட்டன்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ், டைப் சி போர்ட், எல்இடி லைட் இண்டிகேட்டர், மைக்ரோஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த Madrabbit லோகோலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இது பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான ஒரு விஷயம் தான். அப்புறம் டைப் சி போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். அப்புறம் ஒயர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட் கேபிள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷார்க் ஃபின் இயருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்ம பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 நெக் பேண்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். ஸோ இந்த மேக்னெட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி நெக் பேண்ட் வந்து க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி இந்த நெக் பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் ஆஃப் ஆயிரும். இப்படி பவர் ஆஃப் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி நல்லா சேவ் ஆகும். இப்போ உடனே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் உடனே பவர் ஆன் ஆயிரும். ஸோ இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, இந்த ஸ்மார்ட் பட் ஃபீச்சர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் வந்து கனெக்டிவிட்டியில் வந்து சுத்தமாக எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக இந்த நெக் பேண்டை நம்ம வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த நெக் பேண்டை வந்து நம்ம ஃபோனோட நம்ம லேப்டாப்போட வந்து கனெக்ட் பண்ணி ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான பிராண்ட்ஸ் தான் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. பரவாயில்ல, Madrabbit கொடுத்தது வந்து ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடேக்கின் வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து 2 ஆடியோ கோடேக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக இது வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோடு வந்து ட்ரிகர் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோடு வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ கேமிங் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து வெறும் 50 மில்லி செகண்ட்ஸ் தான் லேட்டன்சி ரேட் வந்து இருக்குது. ஸோ வேற லெவல். நானும் கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. அதனால கேமிங்க்கு நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பேட்டரி லைஃப் தான். ஆனால் இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து அந்த ஸ்மார்ட் மேக்னெட்டிக் பட் இருக்கனால நமக்கு வந்து பேட்டரி நல்லா சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி பற்றி நம்ம இந்த நெக் பேண்ட் வந்து பெருசாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து ENC, அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த நெக் பேண்டில் தான் வந்து கால் குவாலிட்டி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நெக் பேண்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 12mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், டபுள்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் வந்து மற்ற டோன்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர் ஷேடோ பண்ணனால ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கனால இதோட பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு சில பட்ஜெட் நெக் பேண்ட், பட்ஜெட் இயர்பட்ஸில் வந்து எந்த அளவுக்கு ANC இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நான் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லைனா 40% தான் வந்து வால்யூம் வச்சிருப்பேன். அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் நெக் பேண்ட்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரைஸிங் நல்ல இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு லான்ச் ஆஃபராக நமக்கு வந்து அப்படியே 500 rupees ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் வந்து தராங்கனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 rupeesக்கே வந்து வாங்கிக்க முடியும் நீங்கள் வந்து உடனே ஆர்டர் பண்ணால். ஸோ 1500 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு ஸ்டீல் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் மோடாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது வந்து 2000 rupeesக்கே வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.